மிஸ்டர் காதல் கைதி, ம் நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகணும், வரியா? எங்க மேடம்? எனக்கு மாப்பிள்ளை பார்க்க. ஆ ஓகே மேடம். சரி, நைட் பார்க்கலாம். அவங்க மாப்பிள்ளை பார்க்க போறேன்னு சொல்லும்போது நமக்கே ஒரு மாதிரி ஆகுது. டே தேவா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. என்ன மிஸ்டர் காதல் கைதி, எப்போ லொடலொடன்னு பேசிட்டே வருவ, இப்ப அமைதியா வர? அது நான் இன்னைக்கு மௌனம் வரத மேடம், யார்ட்டையும் பேசக்கூடாது. மௌன விரதமா? எந்த சாமிக்கு? எங்க அப்பா முருகனுக்கு. ஓ, அப்ப இன்னைக்கு ஃபுல்லா பேச மாட்ட? ஆமா மேடம், பேச மாட்டேன். டேய் லூசு, பேச மாட்டேன்னு பேசிட்டே தான்டா வர. ஐயோ மேடம், உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னா நீங்க மட்டும் போக வேண்டியதானே, என்ன எது கூட கூட்டு போறீங்க? சொல்றேன். இப்ப என்னடா உனக்கு? உன்னை ஏன் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு தெரியணும். ஆமா மேடம். அது ஒண்ணும் இல்லடா. உள்ள வந்திருக்கவன் நல்லவனா கெட்டவனா, அவன் எப்படி என்ன யாருன்னு எதுவுமே தெரியாதுல்ல. நீ வந்தா ஈஸியா அனலைஸ் பண்ணிடுவேல்ல, அதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். என்னால எப்படி மேடம் முடியும்? ஏன்னா இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய கேடி நீதான். நீ வந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருவ. சரி முறைக்காத. நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேனா? மேடம், மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கீங்க, புடவை கட்டி பூ வச்சிருந்தா அழகா இருக்கீங்கன்னு சொல்லலாம். யூனிஃபார்ம்ல இருக்கும்போது எப்படி மேடம் சொல்ல முடியும்? அதெல்லாம் அவனுக்கு போதும். நான் இவனை பார்த்துட்டு ஸ்டேஷன் கிளம்பணும்டா. சரி, முதல்ல நான் உள்ள போறேன், அப்புறம் கால் பண்ணும்போது நீ உள்ள வா. சரி. யூனிஃபார்ம்ல கூட யமுனா மேடம் அழகா தான் இருக்காங்க. டேய், எமோஷனை கண்ட்ரோல் பண்றோம். என்னங்க வந்ததுல இருந்து அமைதியா வேற யாரோ தேடிட்டு இருக்கீங்க? இல்லங்க, மாப்பிள்ளை வருவாருன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களோட அப்பா வந்திருக்கீங்க போல. மாப்பிள்ளைக்கு என்னாச்சு? ஏன் அவர் வரல? எங்க மாப்பிள்ளையே நான் தாங்க. ஓ, மாப்பிள்ளையே நீங்க தானா? அடியே தாயே, எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னா உனக்கு பார்த்து வச்சிருக்கியா? என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க. என்ன வேலை பார்க்குறீங்க? நான் நேற்று வரைக்கும் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. இன்னைக்கு தான் ஒர்க்கை ரிசைன் பண்ணேன். இதுக்கப்புறம் தாங்க ஒரு நல்ல வேலை தரணும். கவர்மெண்ட் ஜாபா? என்ன வேலை? அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க. உங்களுக்கு சொன்னா புரியாது. என்ன உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் கால் பண்ணவே இல்லை. உள்ள போய் பார்த்துடலாமா? பார்த்துருவோம். நீங்க மாசம் எவ்வளவு சேலரி வாங்குவீங்க? இதெல்லாம் எது கேக்குறீங்க? இல்லைங்க, மேரேஜுக்கு அப்புறம் 2 பேரும் ஒரே ஃபேமிலி ஆக போறோம்ல, அதான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். ஓ, என்னங்க சம்பளம் கேட்டா இவ்வளோ யோசிக்கிறீங்க? அது மாசம் ஒரு 22,000 வாங்குவேன். ஓகே. மாப்பிள்ளைக்கு ஓகே சொல்லியிருப்பாங்களோ? போயிட் ப்ரோ. தேவா. போயிட் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தேவா, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். ஆமா, நீ எங்க? நமக்கு தெரிஞ்ச போலீஸ் தான். என்ன மேடம், மாப்பிள்ளை பார்த்துட்டு கிளம்பிட்டாரா? டேய், மாப்பிள்ளையே இவர் தான்டா. என்ன மேடம் சொல்றீங்க? இவர் தான் மாப்பிள்ளையா? உனக்கு இவர் முன்னாடியே தெரியுமா? தெரியுமாவா மேடம்? ஜெயில என் கூட தான் மேடம் இருந்தாரு. நானே ஒரே செல்மேட் தான் மேடம். நானும் ஒன்னா தான் தூங்குவோம். அப்பெல்லாம் ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும் மேடம். நைட் எல்லாம் ஒரு செமையா பாட்டு பாடுவாரு. அதனாலதான் இவர் போயிட்டு ப்ரோன்னு கூப்பிடுவோம். ப்ரோ, மேடம்க்கு ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. கமா இல்ல கண்ணா விட்டா மைமாவே மாட்டல. இந்தமா முத்தம் கூட்டு தாராளமா. என் பேர்ல கேஸ் இருக்கும் சென்னை ஹை கோர்ட்ல. இந்தமா. டேய் சிரிக்காதடா. ஓகே மேடம். மேடம், இந்த உலகத்திலேயே
உங்க அம்மா மாதிரி ஒரு அம்மா இருக்க மாட்டாங்க மேடம். யாராவது பொண்ணுக்கு ஒரு அக்யூஸ்ட் மாப்பிளைய பாப்பாங்களா? ஐயோ, வயிறுல வலிக்குது. டேய் இதுக்கு மேல சிரிச்சேனா நான் அழுதுருவேன்டா. ஓகே மேடம், சரிங்களா? சரிங்க மேடம், நான் அப்படியே மெக்கானிக் செட் போய் வண்டி எடுத்துட்டு வேலைக்கு போறேன். நீங்க ஸ்டேஷன் போங்க. தேவா 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 எழுந்துரு. நாடி நஞ்சல், இன்னும் இவ்வளோ காலையில் எழுப்புறீங்க? இவ்ளோ காலையிலயா? மணி 9 ஆகுதுடா. வேலைக்கெல்லாம் போக மாட்டியா? மேடம், நீங்க தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, டைம்க்கு ஸ்டேஷன் போகணும். நான் அப்படியா? ஓன் பிஸ்னஸ், எப்போ வேணா நான் என் பைக் எடுத்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லலாம் தான் வந்தேன். ஒருவேளை புது மாப்பிள்ளை ஓகே ஆயிட்டானோ? என்னடா யோசிக்கிற? ஒன்றும் இல்லை மேடம். என்ன குட் நியூஸ்? இன்ஸ்பெக்டர் பொண்ணு நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதுக்கு ஸ்டேஷன்ல ஒரே பாராட்டு. சூப்பர் மேடம். சீக்கிரமே ஸ்டேஷன் டியூட்டிக்கு மாத்துறேன்னு சொல்லிருக்காங்க. அடடா, இது நல்ல விஷயமாச்சே. ஆமா, அதுக்கு நீ தானே ஹெல்ப் பண்ண. உனக்கு ஏதாவது பண்ணணும்ல, என்ன வேணும்னு கேளு, நான் வாங்கி தரேன். எனக்கா மேடம்? 6 சட்டை, 4 உள் பனியன், 6 ஜீன்ஸ், 10 ஜட்டி போதும் மேடம். அவ்வளோ பட்ஜெட்லாம் என்கிட்ட இல்ல. என் பட்ஜெட்டுக்கு என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கேளு, பண்றேன். அப்படின்னா ஒரு 200 ருபீஸ் கொடுங்க மேடம். 100 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் 100 ரூபாய்க்கு பைக்குக்கு பெட்ரோல் போட்டுக்கிறேன். பெட்ரோல் டேங்க்கும் ஃபில் ஆயிடும், என் வயிறு ஃபில் ஆயிரும்ல. இப்ப கேட்டியே, நியாயமான கோரிக்கை. நான் உனக்கு சென்ட் பண்றேன். சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கு போடா. ஓகே மேடம். அப்ப இன்னைக்கு பிரியாணியா? ஆமா மேடம். எதுக்காக அந்த ஐயரை பார்த்து பேசிட்டு வந்தீங்க? திதி கொடுக்கணும்டா, அதனாலதான். ஐயோ, உங்க அப்பா அம்மா நல்லா தானே இருந்தாங்க, என்னாச்சு? வாய் கழுவிடா. அவங்களுக்குலாம் எதுவும் ஆகல, நல்லா தான் இருக்காங்க. ஓ, அப்ப யாருக்கு மேடம் திதி? நான் சொன்னேன்ல, என் எக்ஸ் லவர் செத்துட்டான்னு, அவனுக்கு தான் கொடுக்கணும். அதுக்கு தான் கேட்டிருக்கேன். மேடம், யாரு மேடம் நீங்க? அவனே உங்களை ஏமாத்திட்டு செத்து போயிட்டான், அவன் ஆன்மாக்கு திதி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? தேவா, நம்ம ஒருத்தவங்களை உண்மையா லவ் பண்ணிட்டோம்னா அவங்கள நம்ம எவ்வளோ வெறுத்தாலும் ஒரு ஓரமா சின்னதா லவ் இருக்கும்ல, அதான். சூப்பர் மேடம் நீங்க. டேய், இவங்கள போய் ஏமாத்திருக்கேடா. சை, வாங்க மேடம். மேடம், உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? என்ன? மேடம் இந்த சுடிதாரில் அழகா இருக்கீங்க. என்ன மிஸ்டர் காதல் கைதி, சைட் அடிக்கிறீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லை மேடம். போலாமா? ஒரு வேலை இருக்குமோ? எதுக்கு இவ்வளோ யோசிச்சுட்டு சாட் ஜிபிடிட்டே கேட்டுருவோம். எனக்கு ஒரு டவுட்டு. என்ன சந்தேகம்? இல்லை, ஒருத்தவங்கள பற்றி நான் அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கேன். என்னவா இருக்கும்? உனக்கு அவரை பிடித்திருக்கலாம், இல்லை என்றால் நீ அவரை விரும்பலாம். லவ்வா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. சரி, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்ல. இந்த சந்தேகத்தை என்னிடம் கேட்பதை விட அவரிடம் கேட்பதே மேல். உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு. சை. டேய், யாரை திட்டிட்டு இருக்க போன்ல? யமுனா மேடம், நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் இங்க இருப்பேன் எப்படி தெரியும்? எத்தனை கேள்விடா கேட்ப? போலீஸ் நாங்களே இவ்ளோ கேள்வி கேட்க மாட்டோம். மதியம் எப்படியும் நீ இங்க தான் இருப்பேன்னு தெரியும், அதான் வந்தேன். இந்தா. என்ன மேடம்? லஞ்சுக்கு பிரியாணி சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. உனக்கும் வாங்கணும்னு தோணுச்சு. நீயும் எப்படி சாப்பிட்டுருக்க மாட்டல்ல, அதான். சரி, நான் கிளம்புறேன், சாப்பிட்ரு. கேட்டுடலாமா மேடம்? என்னடா? எனக்காக ஏன் நீங்க இவ்வளவு பண்றீங்க? இது என்ன கேள்வி? எனக்கு ஒன்று பிடிக்கும், அதான் பண்றேன். ஓகே மேடம். சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, பாய். ஏய், அவங்க என்ன பிடிக்கும்னு சொல்றாங்க. அப்போ இது லவ் தானே? இது காதலாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் பிடித்திருக்கிறது என்றால் அதில் 1000 அர்த்தங்கள் உண்டு. அது காதலாக தான் இருக்கும் என்று அவசியமில்லை, ஆனால் காதலாகவும் இருக்கலாம். ஏய், உங்ககிட்ட போய் கேட்ட பாரு. சை, ஜிபிடி நம்பவே கூடாது போல. டேய் தேவா, உங்க மேல இருக்க கேர்ல தான் போனா போட்டு இதெல்லாம் பண்ணிருக்காங்க. தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காத. மூட்டு பிரியாணி சாப்பிட்டு தூங்குற வேலையை பாரு.
எங்க சார் போகணும்? ஏமாடி நான் போறதுக்காக ஒன்றை நிறுத்தல. தா இந்த மதுரை வயல தான் இருக்கிறேன். சின்னதா ஒரு தொழில் பண்றேன். இதெல்லாம் ஏன் சார் என்கிட்ட சொல்றீங்க? யாராவது பிரச்சனை பண்றாங்களா? கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? தொழிலாம் நல்லாதாம்மா போய்கிட்டு இருந்தது. கட்ட பஞ்சாயத்து, லேண்ட் மாஃபியா, பணக்கார வீட்டு பசங்களை கடத்தி வச்சுட்டு பணம் கேட்கறது, இப்படி எல்லாம் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது. என்ன நம்மளால ஒருத்தனை வெளியே எடுக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் பொண்ணை கடத்த, அது வரைக்கும் ஸ்மூத்து தான். ஒரு கான்ஸ்டபிள் பொண்ணு வந்து கெடுத்து வச்சுட்டான். அப்போ நீங்க தான் மதுரை வாயில் மாதவன். மாமா பயப்படாதம்மா, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். டிபார்ட்மெண்ட் மேல கை வைக்கக்கூடாதுன்னு தெரியாதா? எலெக்ஷன்ல வேற நிக்க போறேன், தலைவரா கண்டெஸ்ட் பண்ண போறேன். ஒரே விஷயம் தான்மா, நீ என் வழியில குறுக்க வராத, நான் உன் வழியில குறுக்க வர மாட்டேன். அப்படி வந்தினா நான் அடிக்கடி உன் வழியில குறுக்க வர வேண்டியதா இருக்கும். தா இந்த மாதிரி. சரியா? வரட்டமா? ஏமாடி, உன் கூட யாரோ ஒரு இன்ஃபார்மர் இருக்கிறானம்மா, பேரு கூட காதல் காதல் கைதியாம. அவனை கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கு சொல்லுமா. உன்னை சும்மா விட்ட மாதிரி அவனை சும்மா விடும். வரட்டா மேடம்? சொல்லுங்க மேடம். தேவா எங்க இருக்க? என்ன இவ்வளோ அக்கறையா கேக்குறீங்க? டேய் சொல்லுடா. நான் வந்து மேடம். தேவா தேவா என்னாச்சு?